Coffee with Selva. Celebration brings happy moments. Life celebrate பண்றதுக்கு நிறைய festivals மட்டும் இல்ல, நிறைய ஸ்பெஷல் டேஸ் கூட இருக்கு. அதுலயும் ரொம்பவே ஸ்பெஷல் நம்ம பசங்களோட பர்த்டேஸ். கிட்ஸ்க்கு பர்த்டே செலிப்ரேஷன்னா பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் பண்ணலாம், கோவில் போகலாம், இல்ல ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போகலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா பசங்களை பொறுத்த வரைக்கும் 2 டிமாண்ட் தான். அந்த 2 டிமாண்டையும் ரொம்ப சீக்கிரமாவே ப்ரீ பிளான்டா நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. யூசுவலா என்ன நடக்கும்னா பர்த்டே முடிஞ்ச அதே டே நைட்டே நெக்ஸ்ட் பர்த்டேயோட தீமை கூட சொல்லிடுவாங்க. என்ன தீம்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறோம் அண்ட் பர்த்டேக்கு என்ன கேக் வாங்க போறோம், இந்த 2 0 to 3 years வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அவங்க தீம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம நினைச்சபடி கலர் பலூன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெயின்போ தீம் பர்த்டேயா இருக்கலாம், இல்ல அனிமல்ஸ் எல்லாம் நீக்க வச்சு ஜங்கல் தீமா கூட இருக்கலாம். பட் 4, 5, 6 அண்ட் ஒரு 8ல இருந்து 10 வரைக்கும் உள்ள இந்த பசங்க தான் என்ன தீம் பண்ண போறோம், எந்த கேக் வாங்க போறோம் அப்படின்னு ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. பொண்ணுங்களா இருந்தா ஃப்ரோசன் எல்சா, டோரா, சிண்ட்ரெலா அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். பசங்களா இருந்தா சோட்டா பீம், பென் 10, கார், ஹல்க் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ டூ இட் யோர் செல்ஃப். வீட்லயே ரொம்ப உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி குவிக்கா, ஈஸியா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிற மாதிரியான சில டிப்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஃபர்ஸ்ட் தீம் பிளாபி தீம். ரீசெண்டாக வந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயே குட்டீஸை எங்கே இருந்தாலும் ஓடி வந்து டிவி முன்னாடி உட்கார வைக்கக்கூடிய ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் நிப்பான் பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான். விக்கிக்கும் ஃபேவரட் அட்வர்டைஸ்மெண்ட் இது தான். ஸோ அவனோட செகண்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நாங்கள் டிசைட் பண்ணது இந்த பிளாபி தீம் தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வைப்ரண்ட் ரெட் அண்ட் ப்ளூ கலரில் நிப்பான் பிளாபி ப்ளஸ் அதோட ஃப்ரெண்ட்ஸான மற்ற கலர்ஃபுல் பிளாபிஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் க்ரியேட்டிவாகவும் இருக்கும். பிளானிங் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் எக்ஸிக்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் வாலில் எந்த சைஸ்க்கு நிப்பான் பிளாபி வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சார்ட் பேப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறதால நீங்கள் சூஸ் பண்ணுற சார்ட் பேப்பர் லைட் கலர்ஸில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பென்சில் யூஸ் பண்ணி நிப்பான் பிளாபியோட அவுட்டர் லைனை, அதாவது ஓவல் ஷேப்க்கு வரைஞ்சிக்கோங்க. இப்போது பிளாபியோட ஹெல்மெட் வரைகிறதுக்காக ஓவல் ஷேப்போட டாப் போர்ஷனில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. பிளாபியோட 2 ஹேண்ட்ஸ்க்காக ஓவல் ஷேப்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சதுக்கப்புறமா பாட்டம் சைடில் பிளாபியோட 2 லெக்ஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். நிப்பான் பிளாபியோட ஃபோர்ஹெட் ஏரியா ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டு அதோட வாய்ப்பகுதி வரைஞ்சிடலாம். இப்போது நிப்பான் பிளாபியில் என்னன்னு போட்டிருக்கிற இடத்துல நான் விக்கியோட பர்த்டேங்கிறதுனால வீனை ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போது நிப்பான் பிளாபியோட அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக பென்சில் இருக்கிற இடத்துல பிளாக் மார்க்கர் ஆர் பிளாக் ஸ்கெட்ச் இதை வச்சு ஹைலைட் பண்ணிடுங்க. போஸ்டர் கலர்ஸ் ஆர் அக்ரிலிக் கலர்ஸ் உங்களோட சாய்ஸ் எதுவோ அதை யூஸ் பண்ணி வைப்ரண்ட் ரெட் கலர் பிளாபியோட பாடிக்கு, வைப்ரண்ட் ப்ளூ கலர் பிளாபியோட ஹெல்மெட்க்கு, தென் அதோட மவுத் அண்ட் ஐஸ்க்கு பிளாக் கலர். என்கிட்ட கூகுளி ஐஸ் இருந்ததுனால நான் ஐஸ்க்கு அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எல்லா பிளாபிஸும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் டெப்த்தாக நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஐஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தெரிய வரும். ப்ளூ பிளாபிக்கு ஃப்ளோரல் ஐஸ், பிங்க் பிளாபிக்கு லார்ஜ் ஐஸ் கொஞ்சம் சைடில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் எல்லோ பிளாபி கண்ணாடி போட்டிருக்கும். ஸோ இந்த 3 கலர்ஃபுல் பிளாபிக்கும் சேம் கலர் சார்ட் பேப்பர் வாங்கி அதில் பென்சில் ட்ரா பண்ணதுக்கப்புறமா பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. நிப்பான் பிளாபியோட கலர் காம்பினேஷன்லேயே பலூன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணியாச்சு. கேக் கட்டிங்க்கு டேபிள் செட் பண்ணிவிட்டு பலூன் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா பிளாபி தீம் வால் டெக்கோருக்கு ரைட் சைடில் விக்கியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு யூஸ் பண்ண மந்த் பை மந்த் ஃபோட்டோ கலாக் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் எனக்கு கபோர்டு இருக்கிறதுனால அதோட டாப் சைடில் சாஃப்ட் டாய்ஸ் ப்ளஸ் கிறிஸ்மஸ் ட்ரேயை டெக்கோர் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியான தீம், எந்த மாதிரியான வால் டெக்கோர் அப்படிங்கிறத 1 month முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா பர்த்டேக்கு 2 days முன்னாடி இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வாலில் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த கியூட் லிட்டில் பிளாபி தீம் கேக்கு ஏதாவது ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஐசிங். பசங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கேக் அண்ட் ஐசிங் 3 weeks பிஃபோரே சின்ன அளவில் செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த மெஷர்மெண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்த்டேக்கு கேக் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை கேக்ஸ், என்ன கலர் காம்பினேஷன், என்னென்ன ஷேப்னு ரஃபாக கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிளாபி தீம் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜ் சர்க்கிள் கேக், ஒரு ஸ்மால் ரெக்டாங்குலர் ஆர் ரவுண்ட் கேக்
பேக் பண்ணேன். அண்ட் இந்த பெரிய லார்ஜ் கேக்லேயே அதோட ஹெல்மெட்டை ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் தனியாகவும் ஹெல்மெட்டை ட்ரிம் பண்ணி அதில் மேலே அட்டாச் பண்ணிக்கலாம். பிளாபியோட ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்க்கு செகண்ட் கேக்கில் இருந்து ட்ரிம் பண்ணி அட்டாச் பண்ணியாச்சு. கேக்கை எப்போதுமே ட்ரிம் பண்ணும்போது பிரெட் நைஃப் ஆர் செரேட்டட் நைஃப் அரும்பிருக்கிற கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா எட்ஜஸ் எல்லாமே ப்ராப்பராக ட்ரிம் ஆகும். பிளாபி ஷேப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஐசிங் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு லேயர் அதை அப்ளை பண்ணிடுங்க. தென் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பிளெயின் ஆர் எனி கேக் டெக்கரேட்டட் நாசில் யூஸ் பண்ணி நீட்டாக நீங்கள் பைப் பண்ணிடுங்க. ஒயிட் ஃபோர்ஹெட் ஏரியாவுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒயிட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருந்ததுனால நான் அதையே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்மைலி கேண்டில்ஸை மவுத் ஷேப்பில் வச்சுட்டேன். கிட்ஸ்க்கு எப்போதுமே கேக் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் எடிபிள் அண்ட் ஆர்கானிக் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஸோ பிளான் பண்ண மாதிரியே வால் டெக்கோர் அண்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பர்த்டே செலிப்ரேஷனுக்காக என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்களோ கேக் கட் பண்ணுறதுக்கு 5 or 10 minutes முன்னாடி அதை வியர் பண்ணிவிட்டு வால் டெக்கோர் தீம் முன்னாடி சோலோ கிளிக்ஸ் அண்ட் ஃபேமிலி கிளிக்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பார்ட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கேக் கட்டிங், ஃபுட் சர்விங், கேம்னு ரொம்பவே பிஸியாக இருப்போம். ஹாப்பி பிளாபி தீம் பர்த்டே! கார்ஸ் 1, 2 and 3ன்னு எத்தனை கார்ட்டூன் கார் ஃபில்ம்ஸ் வந்தாலும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஷெப்பர்ட்ஸ் மெய்ட்டரை விட ஹீரோ மெக்வீன் தான். கௌதிக்கு ஃபேவரட்டான கார் மெக்வீன் கார். ஸோ அவனோட 6th பர்த்டேக்கு மெக்வீன் கார் பர்த்டே தீம் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். 2 yearsஆக கௌதிக் கலெக்ட் பண்ண மெக்வீன் ஆக்சசரிஸ் அண்ட் கோல் அச்சீவ் பண்ணதுக்காக நாங்கள் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து வாலில் செலோ டேப், டபுள் சைட் மவுண்டிங் டேப்னு எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த கலெக்ஷனில் அவனோட மெக்வீன் கார் கலரிங் புக், பர்ஃப்யூம், லஞ்ச் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், ஸ்கூல் பேக், ட்ராவல் பேக், லஞ்ச் பேக், ஈவன் ஸ்லிப்பர்ஸ் கூட ஸ்டிக் பண்ணியாச்சு. சாட்டின் ரிப்பனை காரோட அவுட்லைனுக்காக கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. காரோட வீல் லுக் கொடுக்கறதுக்காக பேப்பர் பிளேட்டில் ரெட் அண்ட் பிளாக் கலர் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. ஒரு கேஷுவல் டாக்கப்பை அம்மா எனக்கு மெக்வீன் காரை பிக்கர் ட்ரா பண்ணி தரீங்களான்னு கேட்டதுனால அவனோட பர்த்டேக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கேன்வாஸ் மெக்வீன் கார் கிஃப்ட். பசங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸ் எனி பெயிண்டிங் ஆர் ட்ராயிங்காக இருந்துச்சுன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக கலரிங் புக் மாதிரி சூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஈஸி அவுட்லைன்ஸை பென்சில் யூஸ் பண்ணி லைட் ஷேடாக ட்ரா பண்ணிக்கலாம். தென் அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேன்வாஸ் போர்ட் யூஸராக இருந்தால் அவுட்லைனுக்காக எனி பெர்மனன்ட் மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்த்டேக்கான கேக் கௌதிக் ரொம்ப விரும்பி கேட்ட ஹோம்மேட் மெக்வீன் கார் கேக். கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ஃப்ளேவரில் எனி ஸ்பாஞ்ச் கேக் அண்ட் ஐசிங். இந்த மெக்வீன் கார் கேக் செய்கிறதுக்கு 2 ரெக்டாங்குலர் ஷேப் கேக் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு கேக்கை பேஸாக வச்சுக்கோங்க. அதுலேயும் தேவைப்பட்டால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். செகண்ட் கேக்கில் இருந்து சின்ன சைஸ் ரெக்டாங்குலாக கட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேக் மேலே பிளேஸ் பண்ணிடுங்க. நான் லோஃப் கேக் டின்னில் பேக் பண்ணதுனால 3ஆக பிரித்து ரெக்டாங்கிள் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கு மேலே சின்ன ரெக்டாங்குலை பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாக்லேட் க்ரீமால் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஸ்மூத்தாக அப்ளை பண்ணிடுங்க. நான் செகண்ட் லேயருக்கும் பிக் ரெக்டாங்கிள் செட் பண்ணிவிட்டு சின்ன ரெக்டாங்கிள் செட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். சின்ன ரெக்டாங்கிள் செட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொஞ்சமாக ஸ்மூத்தாக கர்வியாக ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ தட் ஃப்ரண்ட் போர்ஷன் லுக் நல்லாயிருக்கும். மார்ஷ்மெலோஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஃபாண்டன்ட் ஐசிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெடிமேடில் கூட இந்த மாதிரி கிடைக்குது. ஓவராலாக காரை கவர் பண்ணுறதுக்கு ஹோம்மேட் ஃபாண்டன்ட் ஐசிங் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்டன்ட் ஐசிங்கை கேர்ஃபுல்லாக மேலே செட் பண்ணியாச்சு. காரோட ஐஸ், லைட்ஸ், மெக்வீன் காரோட சிக்னேச்சர் நம்பர் 95 இது எல்லாத்தையும் ஸ்டோர் பாட் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டேன். ஐஸ், டோர் அண்ட் லைட்ஸ் இதுக்கெல்லாம் ப்ளூ ஃபாண்டன்ட், 95 அண்ட் ஃபயர் பேட்டர்னுக்கு எல்லோ கலர், ஃபேஸ் அண்ட் மவுத்க்கு ஒயிட் கலர். ஸோ ஒயிட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருந்ததுனால அதையே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிளேஸ் பண்ண ரெக்டாங்கிளோட பேக் சைட் எண்டில் செகண்ட் ரெக்டாங்கிளில் இருந்து பேக் சைட் லிஃப்ட் ஆகி இருக்கிற அந்த சின்ன லென்த்தி போர்ஷனுக்கு கேக்கை இன்சைட் ஸ்டஃப் பண்ணியிருக்கலாம் ஆர் ஐசிங் பைப் பண்ணலாம். அவுட் சைட் கிளாஸி லுக் கொடுக்கறதுக்காக ஹனி ப்ளஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணியாச்சு. வாவ்! லைட்னிங் மெக்வீன் கார் கேக் இஸ் ரெடி நவ்.
கார், ஏரோப்ளேன், இதுக்கு அடுத்ததா லிட்டில் ஹீரோஸ்க்கு ஃபேவரட் ஆனது ஸ்பேஸ் தான். இந்த பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் தீம் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷாலிகா அவங்க சன்னோட 7th பர்த்டேக்கு டெக்கோர் பண்ணுது. வால் டெக்கோர்ல பிளானட்ஸ் எல்லாமே வைப்ரண்ட் கலர்ஸ்ல தெரியணுங்கிறதுக்காக பேக்ரவுண்ட்ல பிளாக் சார்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளாக் பேக்ரவுண்ட்ல அங்கங்க ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ், சேட்டலைட்ஸ், ராக்கெட்ஸ், ஆஸ்ட்ரானட்ஸ்னு பிளேஸ் பண்ணியிருந்தது இன்னும் அந்த யூனிவர்ஸ் தீமை லிஃப்ட் பண்ணி கொடுத்தது. பிளானட்ஸ்க்காக ஒயிட் சார்ட் பேப்பர்ல டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல சர்க்கிள்ஸ் கட் பண்ணி அதுல டிரா பண்ணி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த பிளானட்ல என்னென்ன ஆக்குபை ஆயிருக்கு, அதாவது லேண்ட், வாட்டர், ஐஸ் கிறிஸ்டல்ஸ், ரிங்ஸ் அப்படின்னு ப்ராப்பரா சர்ச் பண்ணி அந்த சார்ட்ல ப்ராப்பர் பெயிண்டிங்கா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. வால் டெக்கோர் மட்டும் இல்லைங்க, சீலிங்ல கூட எல்லா பிளானட்ஸையும் டிஸ்ப்ளே பண்றதுக்காக டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் வால்ஸை சூஸ் பண்ணி அதுல எல்லா பிளானட்ஸையுமே அழகா ஹேங் பண்ணி விட்டுருந்தாங்க. சீலிங்ல ஸ்டார்ஸ், ஆஸ்ட்ரோனட்ஸ், சேட்டலைட்ஸ்னு குட்டி குட்டி கட் அவுட்ஸ்ல பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹேங் ஆயிருக்கிற பிளானட் பால்ஸ்ல ஸ்மூத்தா இல்லாம ஹாட் சர்ஃபேஸ் நேச்சுரலா கொடுக்கறதுக்காக பால்ஸோட மேல மைதா பிளஸ் வாட்டர், அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் பிளஸ் வாட்டர் பேஸ்ட்ல பேப்பர்ஸை டிப் பண்ணி அதுல பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷலி சாட்டர்ன் பிளானட்ல இருக்கிற அந்த ரிங்க்கு எல்லா பசங்களும் ஃபேன் ஆயிட்டாங்க. எஸ், யூ ஆர் ரைட். இந்த செலிப்ரேஷனுக்கு ஹோம்மேட் ராக்கெட் கேக் தான். இந்த ராக்கெட் கேக் அசம்பிள் பண்றதுக்கு 2 ரெக்டாங்குலர் கேக்ஸ் பேக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கேக்கை ராக்கெட்டோட பாடியா செட் பண்ணிட்டு, ராக்கெட் பாடி உங்களுக்கு ஸ்லிம்மாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடுங்க. ராக்கெட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிற டோட்டல் 3 ட்ரையாங்கிள்ஸை செகண்ட் ரெக்டாங்குலர் கேக்கில் இருந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ராக்கெட்டோட டாப்பில் இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஈக்குவல் சைட் ராக்கெட்டோட பாடிக்கு ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபிட் ஆனதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸை கர்வியாக ட்ரிம் பண்ணிடுங்க. ராக்கெட்டோட பாட்டம் சைடுக்கு ஒரே சைஸில் இருக்கிற 2 ரைட் ட்ரையாங்கிள்ஸ் தேவை. அதை செகண்ட் கேக்லேருந்து ட்ரிம் பண்ணி எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். ராக்கெட்டோட பாட்டம் சைடில் ஃபயரிங் போர்ஷனுக்காக பாடியை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியான லென்த்தி கேக் போர்ஷனை ஃபிட் பண்ணிடுங்க. ராக்கெட்டோட ஃபுல் பாடிக்கும் ஒயிட் பட்டர் க்ரீம் ஃபாஸ்டிங் அப்ளை பண்ணிட்டு கலர்ஃபுல் ஜெம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டவுன் பாட்டில் ஃபயரிங் போர்ஷனில் சாக்லேட் கேக்கை கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதில் கேண்டில்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி ஹாப்பியாக ராக்கெட் லான்ச் பண்ணி பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. சைடில் கேண்டில்ஸ் எரியறதுனால கிட்ஸோட சேஃப்டியை கொஞ்சம் பார்த்துக்கணும். பர்த்டே ஈவென்ட் பிளானர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க என்ன டைப் ஆஃப் வால் டெக்கோர் வேணும், என்ன டைப் ஆஃப் தீம்ல இருக்கணும், என்ன கலர் காம்பினேஷன்ல இருக்கணும், உங்களோட கேக் எந்த கேரக்டர்ல இருக்கணும், என்ன டைப் ஆஃப் ஐசிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்க பர்த்டே ஈவென்ட் பிளானர்ஸ் கிட்ட சொன்னாலும் அவங்களும் ரொம்பவே நீட்டா பண்ணி தருவாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் வீடியோஸ் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Love your life, follow your passion and achieve your dreams. Thank you. Thank you. Johnny பண்றீங்களா? Johnny.